கதையில வரக்கூடிய குட்டி பையனோட பேரு ரிஷி. அவனுக்கு 4 வயசு. இந்த கதை எப்படி ஆரம்பிக்கும்னா, ரிஷி வந்து ஃபோன வந்து நோண்டிட்டு இருப்பான். அப்ப அம்மா வேகமா ஃபோன புடுங்குவாங்க. "எப்ப பார்த்தாலும் ஃபோனே நோண்டிட்டு இருக்கியே" அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோன புடுங்க ஆரம்பிச்ச உடனே ரிஷி வந்து அழுவான். உடனே தாத்தா வந்து, "வா ரிஷி, உன்ன தாத்தா பீச் கூட்டிட்டு போறேன்னு" சைக்கிள்ல பீச்சுக்கு வந்து கூட்டிட்டு போவாரு. அப்போ ரிஷி வந்து கேட்பான், "ஏன் தாத்தா தண்ணி வந்துட்டு வந்துட்டு போகுது?" அப்படின்னு. அதுக்கு தாத்தா சொல்லுவாரு, "அது பேர் தான் அலை" அப்படின்னு. மறுபடியும் ரிஷி கேட்பான், "அலை ஏன் தாத்தா வந்துட்டு வந்துட்டு போகுது?" அப்படின்னு. அப்போ தாத்தா சொல்லுவாரு, "இந்த கடல் கரைக்கும் கடல் அலைக்கும் உள்ள பாசத்தை பத்தி சொல்றேன் கேளுன்னு" ஒரு குட்டி கதையை வந்து சொல்லுவாரு. தாத்தா சொன்ன குட்டி கதையை கேட்டு முடிச்சு மறுபடியும் ரிஷியும் தாத்தாவும் சைக்கிள்ல வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. அப்போ ரிஷி, "தாத்தா நிப்பாட்டுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வேகமா ஓடி போவான். அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து பார்ப்பாங்க. எங்கோ தூரத்துல இருந்து பறந்து வந்த ஒரு பேப்பரை எடுத்துட்டு போய் குப்பை தொட்டியில ரிஷி வந்து போடுவான்.